இலங்கையில 12 வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு அதிசயம் நடந்து கொண்டிருக்கு. நூரெலியா கோட்டன் சமவெளியில மிக பிரம்மாண்டமான நிலப்பரப்புல மிக அழகான நெலு மலர்கள் பூத்து குலுங்குகிறது. இது தொடர்பாக சமூக வலைத்தளங்கள்லையும் செய்திகள்லையும் நீங்க பார்த்திருப்பீங்க. இது என்ன நடக்குது, இதனுடைய அதிசயம் என்ன, ஏன் இதை பெரிய அளவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அறிய ஆவலா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. நம்ம நாட்டுல மிக பெரிய பழமையான பல விஷயங்கள் இருக்கு. அதுல அப்பப்ப சில விஷயங்கள் அதிசயமா நடக்கும். அதுல மிக முக்கியமானது இந்த நெலு வசந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய நெலு மலர்கள் பூக்கின்ற காலம். 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த பூக்கள் பூக்குது. அதுவும் மிக பிரம்மாண்டமான சமவெளியில் அது பூக்குது. இதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த பூக்கள் பூக்குறத பற்றி சமூக ஆர்வலர்கள் அல்லது புவியியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த பூக்கள் பூக்குறது மிக அரிதான ஒரு விஷயம். காரணம் சொன்னா இது எல்லா இடமுமே பூக்காது. இப்ப இருக்கிற இந்த சூழல் மாசுபடுதல், சூழல் மாற்றங்கள், இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளவு மலர்கள் இந்த சமவெளியில பூக்குதுன்னு சொன்னா, இங்க அந்த சமவெளியும் சுற்றுப்புற சூழலும் அதுக்கேற்ற மாதிரியான அமைப்புகளும் எங்குமே இந்த இடத்துல இல்லாத, வேற எங்கும் உலகத்துல இல்லாத அளவான சமநிலை இந்த மரங்களுக்கு கிடைக்குது. அந்த அமைதி கிடைக்குது, அந்த ஆரோக்கியம் கிடைக்குது. இதனால இந்த பூக்கள் பல வகை நிறங்கள்ல பூத்து குலுங்குகிறது. செம்மஞ்சள்ல இருக்கு, வெள்ளை கலர்ல இருக்கு, நீலம், அதாவது பிங்க் கலர்ல இருக்கு, சிகப்பு கலர்ல இருக்கு. இது வித்தியாசமான கலர்கள்ல, நிறங்கள்ல இந்த பூக்களை நீங்க இப்ப கோட்டன் சமவெளியில பார்க்கலாம். கோட்டன் சமவெளி உங்களுக்கு தெரியும், உலக முடிவை நாங்க பார்க்க போற அந்த பகுதி தான். நூரெலியாவுல மிக பெரிய பிரம்மாண்டமான ஒரு சமவெளி. பாட புத்தகங்கள்ல கூட நாங்க இதை படிச்சிருக்கோம் ஒரு காலத்துல. இந்த மாதிரி ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துல இந்த பூக்களை இப்ப சுற்றுலா பயணிகள் மட்டுமில்ல, உள்ளூர் பயணிகளும் உள்ளூர் மக்களும் அதிகமா பாக்குறாங்க. ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும்போது பெரிய ஆச்சரியமா இருந்தது. இந்த பூக்கள் இப்ப பூத்து குலுங்குறத பத்தி நாங்க பேசுறோம். ஆனா வெளிநாட்டவர்கள், சுற்றுலா பயணிகள் கிட்டத்தட்ட 6 மாசங்களுக்கு முதல்ல இந்த காலத்தை கணிச்சு முன்பதிவு, அதாவது ஹோட்டல்களை முன்பதிவு செய்து பாக்குறாங்கன்னா பாருங்க, அவங்க எவ்வளவு காலத்துக்கு முதல்ல இதை பிளான் பண்ணிருக்காங்க இங்க வாரத்துக்கு, இந்த பூக்களை பூக்குற டைமை பார்த்து வாரத்துக்கு. இதுல ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ் போன்ற நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அதிகமா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த மலர்கள் வேறு எந்த இடங்கள்ல, வேற எந்த நாடுகள்ல அதிகமா இருக்குன்னு சொல்லி பார்த்தா, எல்லா இடங்கள்லயும் இந்த பூக்களை பார்க்க முடியாது. வேற வகைகள்ல தான் இருக்கு. இலங்கையில இருக்கிற வகைக்கும் வேற நாடுகள்ல இருக்கிற வகைக்கும் வித்தியாசம். அது காலத்துக்கு ஏற்ற மாதிரியும் பூக்குது. சில மலர்கள் குறிஞ்சி, நீல குறிஞ்சி அப்படின்னு சொல்றாங்க, இந்தியாவுடைய பல காடுகள்ல இந்த பூக்களை பார்க்கலாம். ஆனா இது 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்குற பூக்களும் இருக்கு, 7 வருடங்களுக்கு ஒருக்கா பூக்குற பூக்களும் இருக்கு. ஆனா இலங்கையில 12 வருஷத்துக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. அதோட சீனாவுடைய ஒரு சில இடங்கள்ல, அந்த பெரிய நாட்டிலே ஒரு சில இடங்கள்லாம் இருக்கு. ஜப்பான்ல ஒரு சில இடங்கள்லாம் இது இருக்குன்னு சொல்றாங்க. அங்கேயும் 7, 8 வருஷம், 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குற பூக்கள் மாறி இருக்குன்னு சொல்றாங்க. அதோட வியட்நாம்ல ஒரு சில இடங்கள்ல இது இருக்குன்னு சொல்லப்படுது. இன்னும் பல நாடுகள்ல இருந்தாலும் இது சரியா 12 வருஷத்துக்கு ஒருக்கா பூக்குறதா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படின்னு மாதிரி தான் சொல்லப்படுது. இலங்கையில பூத்து குலுங்குற இந்த நெலு மலர்களை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருந்தீங்கன்னா கண்டிப்பா போய் பாருங்க. தவற விட்டா இனி ஒரு 12 வருஷத்துக்கு இது பார்க்க முடியாது. 12 வருஷத்துக்கு பிறகு இந்த சூழல், இந்த உலக புவியியல் அமைப்புகள் எந்த மாதிரி இருக்க போகுது, எந்த மாதிரி மாறப்போகுது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த நேரத்தில் இந்த பூக்கள் பூக்கலாம், இல்ல பூக்காமலும் போகலாம், இல்ல இதை விட அதிகமாக கூட பூக்கலாம். அது எப்படியுமே இருக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற இந்த காலத்தை பயன்படுத்தி கோட்டன் சமவெளிக்கு போய் இதை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது தொடர்பாக மேலதிக தகவல்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா கருத்துக்களையும் பதிவிடுங்க.